அம்மா, உன்ன ராணி கூட அங்கதானே இருக்க சொன்னேன். நீ ஏமா இங்க கிளம்பி வந்த? அவ அங்க தனியா இருப்பாள்ல. அவங்க அம்மாவும் இப்ப வீட்டுக்கு போயிருவாங்கல்ல. கிளம்பு கிளம்பு, நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன். ஒரு நாள் நீ இரு, இன்னொரு நாள் அவங்க இருக்கட்டும். பாவம், அவ தனியா இருப்பா நேரம். அவங்க அம்மாவும் இருக்க மாட்டாங்க, போயிருப்பாங்க. கிளம்புமா சீக்கிரம். எனக்கு அங்க போக கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. நீ வேணா போயிட்டு வரவி, நான் வரல, நீ இங்கேயே இருக்கிறேன். மா, என்னாச்சு உனக்கு? ஏன் போக மாட்டேன்ற? ராணி மேல உனக்கு அவ்வளவு பாசம் இருக்குது, குழந்தை மேல அவ்வளவு பாசம் இருக்குது, அப்புறம் ஏமா போக மாட்டேங்கிற? நீ போகலைன்னா அவ தப்பா நினைச்சுக்க மாட்டாளா? பாவம், அவனால சரியா எந்திரிச்சு கூட உட்கார முடியல. நீ போலன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாளேமா. அவங்க அம்மா வீட்டுக்கு போய் சாப்பாடு செஞ்சுட்டு வருவாங்களா, இல்ல அவளை பாத்துக்குவாங்களா? அங்க இருக்கதும் ஒரு லேடிஸ் தான் கூட இருக்கணும்னு சொல்றாங்க. இல்ல கண்ணு, நான் அங்க போகல. அந்த அஸ்வின் அவங்க அம்மா இருக்கார்ல, அவ அங்க வந்து அவங்கள பார்க்க வந்தா. அந்த பாய் இருக்கார்ல, அவர் வந்து சொன்னாரு, அவங்கள்ட்டயே சொல்லுங்க, அவங்க பாவம்னு. நானும் ஒரு வார்த்தை வாங்க வந்து பாருங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து பார்த்ததுக்கு அவ என்னென்ன பேச்சு பேசுறா தெரியுமா? நீ அவனோட சேர்த்து வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு கேக்குறா. பிரியாவை பத்தியும் ரொம்ப தப்பு தப்பா பேசுறாங்க கண்ணு. அண்ணே, இவங்க வந்ததுலேருந்து ரொம்ப ஓவரா பண்றாங்கண்ணே. இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பேசுனே, அப்பதானே இவங்களாம் அடங்குவாங்க. நம்மளும் எல்லா விஷயத்துலயும் பொறுமையா தான் போயிட்டு இருக்கிறோம். அப்படி இருந்தும் இவங்களுக்கு ஓவரா திமிரு ஏறி கிடக்குது. எனக்கு வர்ற கோவத்துக்கு நான் வாய்க்கு வந்தபடிலாம் பேசிடுவேன். ஆனா பெரியவங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். சி, கொஞ்சம் கூட மரியாதையே இருக்காது அவங்களுக்குலாம். அம்மா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவங்கள நான் போய் வச்சுக்கிறேன். அவங்க உன்ன எந்த மாதிரி பேசியிருந்தா நீ இப்படி வந்து அழுதுட்டு அங்க போக மாட்டேன்னு சொல்ற? ராணி இதெல்லாம் பார்த்துட்டு சும்மாவா இருந்தா? அவங்க அம்மாவை கொஞ்சம் வாய் அடக்குனாத சொல்லி இருந்திருக்கலாம்ல. அவங்க அம்மாக்கும் அவனுக்கும் ஓவரா கொழுப்பு ஏறி கிடக்குது. குழந்தை பிறந்தா 4 பேர் பார்க்கதான் வருவாங்க. அதுக்காக இப்படி கேவலமா பேசுறதா? என் தங்கச்சி தப்பா பேசியிருக்காங்க. அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். போய் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் இவங்களாம் அடங்குவாங்க. பெரிய ராணியை இத்தனை நாள் இவங்கதான் வச்சு தாங்கின மாதிரி ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. அவ நம்ம வீட்லயே தானே இருந்தா. ராணி என்ன கண்ணு பண்ணுவா? அவளே முடியாதோட உக்காந்துருக்கிறா. பிள்ளைக்கு பாலும் கொடுத்துக்கிட்டு அவ என்ன பண்ணுவா? அவகிட்ட சொல்லதான் செஞ்சா. அவ கேட்கணும்ல. சரியான இவளா இருக்கிறா. நீங்கூட மல்லு கட்டுறதுக்குன்னே நிக்கிறா வந்து வந்து. நானும் எவ்வளவோ பொறுமையா போயிட்டேன் கண்ணு. ஆனா அவ அடங்குற மாதிரியே தெரியல. என்னைய ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிறா. என்ன ரொம்ப கேவலமாலாம் பேசுனா அவ இவனு. அதனாலதான் அவளை ஒரு அடியும் அடிச்சு புட்டேன். அடிக்கவும் என் பொண்ணை விட்டு போய் இனிமேல் ஹாஸ்பிட்டல் பக்கத்தே நீ வரக்கூடாது, என் பேத்தியும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. என் பேத்தியை பார்க்க அவ என்னத்துக்கு தடை வீசிறா? என் பேத்திய பக்கத்திலே இருந்து பார்த்துக்கணும்னு எவ்வளோ ஆசையா இருந்தேன். இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாளே இவ. அம்மா, அது அண்ணனோட குழந்தை. அவங்க பார்க்க வேணான்னு சொல்றதுக்கு கொஞ்சம் கூட உரிமையே கிடையாது. அதுவும் அண்ணிய நம்ம தான் நம்ம வீட்டில் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஏதோ இவங்க வச்சு பார்த்த மாதிரி தான் ரொம்ப சீன் போடுறாங்க. ஒரு வயிற்று பிள்ளைத்தாச்சிக்கு வளகாப்பு போட்டு பார்த்துக்கணும்னு கூட அவங்களுக்குலாம் தோணவே இல்லை.